அந்த மாரி செல்வராஜ் படம் எடுத்தார், என்ன படம் அது? பரியேறும் பெருமாள். இந்த பரியேறும் பெருமாள் படம் பார்த்தீங்கன்னா, அந்த தென் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பது அதுதான். அந்த படத்தில் ரொம்ப அழகாக, அதுவும் கல்லூரியில் எப்படி இருக்கும், எப்படி சட்டிலாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். இன்னமும் சமூகம் மாறாமல் அப்படியே தான் இருக்கிறது என்பதற்கு இந்த கவினுடைய கொலை ஒரு சிறந்த உதாரணம். இப்போ இந்த பையன் வேலை செய்யாமல் பொறுக்கித்தனம் பண்ணிவிட்டு சாராயம் விற்றுக்கிட்டு இருந்தான்னா கூட உங்கள் குடும்பத்தில் கோவப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ கூட பொண்ணுக்கிட்ட தான் நீங்கள் சொல்லணும், ஏமா வேணாம்மா, விளங்காதவன்மா அவனை லவ் பண்ணாதமான்னு சொல்லலாம். இந்த பையன் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த பொண்ணு வீட்டில் ஒன்றும் விவரம் தெரியாதவங்க அப்படின்னா கூட புரிஞ்சுக்கலாம். அவங்க அரசு அலுவலர்கள், அந்த பையன் படித்த பையன் ஒரு ஜாதி ரீதியா அவங்க அண்ணனும் சாஃப்ட்வேர் ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறான். அந்த பையனோட தாயார் அரசு பள்ளி ஆசிரியை, அப்பா தான் விவசாயம் பண்ணுறாரு. நல்ல குடும்பம். இன்னொன்று, இவங்க 2 பேருமே போய் திருமணத்தில் போய் இது முடியுமான்றதுக்கு தட் இஸ் நோ கேரண்டி. 6 மாதம் போச்சுன்னா சண்டை போட்டுட்டு பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பேசுகிறதையே சகிச்சுக்க முடியல உங்களால். அந்த கொலைப்புன அந்த சூரஜ் என்ற பையனும் சின்ன வயசு தான். அப்போ அவன் மனசில் எந்த அளவுக்கு சாதி வெறி ஊறி இருக்குது.